எனக்கு இன்னைக்கு என்ன கருத்து கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் பல முறை இருக்கிறது. இந்த பல முறையிலையும் திருமணம் என்பது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்கச்சக்கமான ஒரு வழிமுறைகள் தெரியும். கிட்டத்தட்ட நவாம்ஸ்தலம் மட்டும் 1008 வழிமுறைகள் கொடுப்பேன். நவாம்சத்தில் மட்டும். நவாம்சம் இல்லாமல் திருமணத்தில் மிக முக்கியமான கருத்துக்கள் நம்மளால் நிறையா கருத்துக்கள் ஈஸியாக கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து நம்ம வேலு சிவா ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்தரங்கத்துக்கு தொழில் முறையில் வெற்றி பெற்ற ஜாதகம், தோல்வி பெற்ற ஜாதகம், இந்த ரெண்டையும் இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த கருத்தரங்கில் நான் அந்த வெற்றி பெற்ற ஜாதகத்தையும் தோல்வி பெற்ற ஜாதகத்தையும் நாம் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு முன்னால் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் என்னங்கிறது எப்படின்னு. போரில் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19/9/1988, 19/9/1978 பகலில் 11:55 ஈரோட்டில் பிறந்திருக்கிறார் இவர். அதாவது குறைந்தது ஒரு 20 வருட காலமாக இந்த ஜாதகம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பையன் சின்ன பையனிலிருந்து இவங்க அப்பா அம்மா இருக்கும்போது இருந்து இந்த ஜாதகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வயசு 88 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வயசு ஆகுதுங்க? 37 வயசு ஆக போகுது. இதில் 37 வயசுக்குள்ள நல்லா வளர்ந்துருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன்னு தான் சொல்லலாம். தொழிலில் வெற்றி பெற்றிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். பிறந்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கடக லக்கணம். இந்த கடக லக்கணமாக இருந்து லக்கணம் வந்து கடக லக்கணம். லக்னாதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஒரு சுபரோட இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். பாருங்க, ஆல்ரெடி லக்னாதிபதி வலுவாக இருந்து தனாதிபதி 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் புதனும் குரு 3 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணன் சார் என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா, ஆனால் 2 குடையனும் 12 குடையும் ஒரு வீட்டில் சேர்ந்து லக்ன கேந்திரம் பெற்றிருந்தா அது என்னன்னா யோகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போதான் சொன்னேன், அந்த ஒரு ஜாதகனுக்கு 2 குடையனும் 12 குடையனும் ஒரு வீட்டில் இருந்தா இந்த யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பருவதா யோகம்னு சொன்னேன். அவ உடனே சொன்னார், ஒரு பாயிண்ட் சொன்னா உடனே டப்புன்னு சொல்றீங்களா, நான் அது எங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அப்போவும் என்ன ஒரு கேள்வி என்ன கேட்டார் கேட்டீங்கன்னா, அந்த திசா புத்தி வரணுமா, ஏன்னா நீங்க அதுல சொல்லல, அப்பவுமே எதையோன்னு பிடிச்சிக்கிட்டே தானே சொல்றீங்க, அதையும் கேட்கிறார். புரியுங்களா? அப்போ இந்த 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லக்கணம் கடக லக்கணம், 2ல் கேது, 3ஆம் இட சொத்தம், 4ஆம் இட சொத்தம், 5ஆம் இட சொத்தம், 6ல் சனி உட்கார்ந்துருக்கிறாரு, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், ஆல்ரெடி 8ல் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு, 11ல் சந்திரன் சுக்கிரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்து வரைக்கும் சந்திர திசை. புரியுதுங்களா? 8 ஆண்டுகள் சந்திர திசை. அதுக்கப்புறம் செவ்வாய் திசை 15 ஆண்டுகள். ராகு திசையிலேயே இவருடைய அப்பா வந்து இல்லை. ராகு திசையில ராகு புத்தி வந்த பிறகு அப்ப இவருக்கு சரியான படிப்பு என்பது இல்லை, சரியான கல்வி இல்லை. கல்வி கம்மியான ஒரு படிப்பு படிச்சு அப்ப அவங்க அப்பா அம்மாவே எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து அந்த பையன் கம்மியான கல்வியில கிட்டத்தட்ட ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருப்பாரு. தொழில மிகப்பெரிய வெற்றி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறார். அப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கருத்து புரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்ல லக்னம் எவ்வளவு ஒரு யோகங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு லக்னம் வலுவா இருக்கணும், தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி லக்னம் வலுவா இருக்கணும். அப்ப லக்னாதிபதி உச்சம் பெற்று அங்க சுக்கிரனோட இணைந்திருக்கிறாரு, அப்ப லக்னம் வந்து மிகப்பெரிய யோகமா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடத்துல கேது தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது, 2 குடையும் சூரியன் போய் 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்ப வாக்குஸ்தானம் கம்மியா இருந்தாலும், அதாவது தனஸ்தானாதிபதியாகிய குரு இவருடைய ஜாதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் திக்பலத்தில் இருந்து, அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, சூரியன் திக்பலத்தோட இருக்கிறவரோட சேர்ந்து அவர் போய் குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டார். தனாதிபதி தனஸ்தானத்தை பார்த்துட்டார். தனக்காரகன் குரு, தனாதிபதி
பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யோகமா அந்த இடத்த பார்த்துட்டாரு. அப்போ இவருடைய ஜாதகத்துல அப்போ ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சு குரு திசையில இருந்து சாதாரணமா இவர் ஒரு தொழில்ல ஒரு 2-3 தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசம் லட்சக்கணக்கில் இவருக்கு வாடகை வந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் நஞ்சமான வாடகை இல்லை. அப்போ இன்னைக்கு என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்குது? ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சது, அடுத்தது குரு புத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழிலாகி இன்னைக்கு ராகு திசையில ராகு புத்தின்னா ஒரு 20 வருஷத்தை விட்டுறலாம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்க? ஒரு 15 வயசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 15 இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருத்தம் பார்த்தது நான் தான். இப்படி தான் கல்யாணம் நடக்கும், இப்படி தான் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் ஒரு மாதிரியாக நினச்சிது. நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டியதில்லை. ஆல்ரெடி தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன தொழில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக யோகமான தொழில் என்ன அமையும்? லக்னத்துக்கு 5-10 குடையவன் செவ்வாய் வலுவாக இருக்கிறார். 5-10 குடையவன் செவ்வாய் வலுவா இருக்கிறாரு. அப்ப செவ்வாயினுடைய தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்ப செவ்வாயினுடைய தொழில் அப்படின்னு எடுத்துட்டா என்ன நமக்கு? அதாவது சிவப்பு கலந்த தொழில் வந்து சிறப்பான தொழில் அமையும். புரியுதுங்களா? சிவப்பு கலந்த, அப்ப சிவப்பு கலந்த தொழில்னா செங்கல் சம்பந்தப்பட்ட தொழில், கல், மண், ஜல்லி, மணல், இந்த மாதிரி ஒரு தொழில் சிறப்பான தொழிலா அமைஞ்சது. புரியுங்களா? அதே இந்த செவ்வாய் என்பது பூமிக்காரகன், ரியல் எஸ்டேட்டா அருமையா அமைஞ்சது. செவ்வாய் வெளுத்துக்கிட்டாருங்க. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5-10 குடையும் செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அந்த 10ஆம் இடத்தையே பார்த்தாரு. அப்ப ஜீவனஸ்தானம் எதுல அமையுதுங்க இவருக்கு? அப்ப செவ்வாயினுடைய காரக தத்துவத்துல தொழில் சிறப்பா அமையுது. புரியுதுங்களா? ரெண்டாவது இன்னொரு தொழில என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில இவருக்கு அமைஞ்சிருக்குது. அரசாங்கத்து மூலியமாவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன் அரசாங்கத்து மூலியமா இவருக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் கிடைச்சது? அப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு தனாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலன் பெற்று குருவோட சேர்ந்து இந்த செவ்வாய் பார்த்துட்டாரு. அப்போ அரசியல் செல்வாக்கு இவருக்கு இருக்குது. இப்போ அரசியல் செல்வாக்கு இருக்குது. அப்போ அரசியலில் ஒரு வகையில் எந்த காரியம் போனாலும், லேண்டு வாங்கலிருந்து வேற ப்ராப்ளத்தில் இருந்தாலும் இவருக்கு எப்படி ஆனாலும் போய் சக்ஸஸ் ஆகுது. சிக்கலான பூமியை வாங்குறாரு. நல்லா புரிஞ்சுக்காங்க, சிக்கலான பூமியை வாங்குறாரு. புரியுங்களா? 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிற மாதிரி போகுது. கூடி விரைவில் வளர்ந்துட்டாரு தொழிலில். ஈஸியான மெத்தேடு. இவர் ஒன்றும் பெரிய படிப்பு இல்லை, பெரிய அறிவாளி இல்லை. அப்போ படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு போவாரு, இப்படி போவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து என்பதை விட, நம் நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்த காமராஜர் கூட, எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்களோட சேர்ந்த மாதிரி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதே ஒரு முதலமைச்சராக போனார். இவர் முதலமைச்சராக போகலைனாலும் கூட ஆல்ரெடி அரசியலில் செல்வாக்கு படைச்சவராகவும் இருக்கார். யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி சிவப்பு கலந்த தொழிலையும் ரொம்ப செல்வாக்காக தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இப்போ நடக்கக்கூடிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவருக்கு வந்து குரு திசையில சனி புத்தி ஓடுது. சார் அந்த துணி கொடுங்க. இந்த சனி திசையில மிகப்பெரிய யோகத்தை, 6ஆம் இடத்துக்கு அதிபதி சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்ப எப்படி யோகம் கொடுக்குது? சனி புத்தியில இப்ப யோகம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். பாருங்க, இந்த குரு திசையில குரு திசையும் யோகத்தை கொடுக்குது, சனி புத்தியும் யோகத்தை கொடுக்குது. இப்ப நடக்கிறது குரு திசையில சனி புத்தி. இந்த சனி புத்தி கடகலக்கணமா இருந்து அதாவது 7-8 குடையவன் 7-8 குடையவன் போய் 6ஆம் இடத்துல இருந்து தன் மனையை தான் பார்த்து ஒரு நட்பு பெற்றிருக்கிறார். இந்த குரு இங்கேயும் பார்த்துட்டாரு, இங்கேயும் பார்த்துட்டாரு. அப்ப சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துருச்சு. இதே மாதிரி ஜாதகத்துல நான் ஒரு 3 ஜாதகம் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மிதுன லக்னமா இருந்து இந்த சனி ஒருத்தர் இருக்கிறார். இதே மாதிரி கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில், கடன்காரராகி சிரமங்களும் சிக்கல்களும் தொல்லைகளை போயிட்டு இருக்குது இதே சனி புத்தியில. புரியுதுங்களா? இப்போ இந்த பையனுக்கு கடக லக்னமா இருந்து 6ஆம் இடத்துல சனி இருந்து இப்ப சனி புத்தி ஓடுது, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப கோடீஸ்வரர் அவரும் இருக்கிறாரு. அப்ப 2-3 தொழில் செய்யறாரு. அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது லேண்டு சம்பந்தப்பட்ட தொழில், கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், இந்த லைன்ல சிறப்பான பலன் போயிட்டு இருக்குது. இன்னொரு நிலையில உணவு சம்பந்தப்பட்ட லைன்ல ஒன்னு இருக்கிறாரு இந்த பையன்.
குருன்னா உணவு, ஆன்மீகம், புரியுங்களா? அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப எத்தனை தொழில் செய்யறாரு? செங்கல் மணல் ஜல்லி கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறாரு, லேண்டு சொந்தமா 1 ஏக்கரா 2 ஏக்கரா வாங்கி பண்றாரு. ரெண்டாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில பல தொழில்கள்ல இவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல். அப்ப தொழில் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்ப தொழில்ல வெற்றி பெற்றுதான் இருக்கிறாரே தவிர இவருக்கு தோல்வி என்பது கிடையாது. அப்ப இன்னும் அடுத்தது சார், இவருக்கு அடுத்து வரக்கூடிய திசை இன்னும் நல்ல திசை ஓடிக்கிட்டு இருக்குதா? இப்ப குரு திசையில சனி புத்தி, அடுத்தது புதன் வரும். புதன் நல்லா இருக்கிறாருங்களா? புதனும் நல்லா இருக்கிறாரு. அப்ப குரு திசை நல்ல திசை, சனி திசை நல்ல திசை. இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற குரு திசை நல்ல திசை, சனி திசை நல்ல திசை, அடுத்து வரக்கூடிய புதன் திசையும் நல்ல திசை. அப்ப வாழ்க்கையில இவருக்கு என்ன வேணும்? இந்த தம்பி சொல்றாரு என்கிட்ட வந்து, ஆனா நான் வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிட்டேன், இனிமேல எனக்கு ஒன்றும் போதுனா என்னன்னா பண்றேன் அப்படிங்கிறாரு. இப்படியே சொல்றாரு மனுஷார். இப்போ வயசு என்ன ஆகுதுங்க இந்த தம்பிக்கு? எல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே எனக்கு இருக்குது, இனிமேல் பிரச்சனை இல்லாத இருந்தா போதும், அந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது. அப்போ தொழில்ல ஒரு தொழில் இல்லை 2-3 தொழில் செஞ்சு வெற்றி பெற்றதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பருவதா யோகமோ மகாதன யோகமோ, புரியுதுங்களா, சந்திர அதியோகமோ, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் கிரகங்கள் இருந்து குரு தனஸ்தானத்தையோ யோகமாக ஒரு பலன் கொடுத்தா கண்டிப்பா ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குமே தவிர பாதிப்போ சிரமமோ சிக்கலோ தொல்லைகளை கொடுக்காது. அடுத்தது கட்டுறேன். அடுத்தது வேற இதுல இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் கான்ட்ராக்டர் தொழில் செஞ்சவருக்கு மிதுன லக்னமாக இருந்து 6ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துருந்து பெரிய கடன்காரர். இதுலயே பாருங்க கிரகங்கள் வேற, நம்ம 2 பாயிண்ட் மட்டும். லக்னம் மிதுன லக்னமாக இருந்து 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இப்போ சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி சிரமங்களும் சிக்கலும் கொடுக்கிறாரு. ஏன் 6ஆம் இடத்துல இருந்து சிக்கல் சனி கொடுக்கிறாருன்னா, அங்க 8-9 கூடையும் சனி செவ்வாய் வீட்டுல போய் பகைப்பட்டு திசா புத்தி நடத்துறதுனால பிரச்சனையும் சிக்கலும் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கடங்கார நிலையில வீடு வாசல் வித்து கட்டுற மாதிரி தான் போயிட்டு இருக்குதே தவிர அவ்வளவு திருப்தியாக இல்லை. சரி, அதே இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் மேச லக்னமா இருந்து சனி இங்க இருக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப கடகலக்கணமா இருந்து இவருக்கு சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கோடி கணக்கில் வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதே மிதுன லக்னமா இருந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடங்கார நிலைமையில் இருக்கிறார். சனி பகை பெற்றார். சனி தன் மனையை தான் பார்த்தார், 3ஆம் பார்வையை பார்த்தார். அப்ப 3ஆம் பார்வையை பார்த்தா அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்தை பார்த்துட்டார். அப்ப கெண்ட செலவு தண்ட செலவு விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் வந்தது. அதே அடுத்தது பாருங்க, இந்த மேச லக்னமா இருந்து 6ஆம் இடத்துல சனி கன்னியில் இருக்கிறார். இந்த 3 ஜாதகமும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். 3 பேர் என்கிட்ட இது மாதிரி இந்த சனி பத்தி மட்டும் ஆய்வு பண்றதுக்கு. இப்ப 12 லக்னங்களுக்கும் சனி எங்கெங்க இருந்தா என்னென்ன பண்ணும், எப்படி வரும் அப்படிங்கிறது நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா பல ஆயிரம் ஜாதகம் என்கிட்ட வர்றதுனால இவங்க தொழில எப்படி வெற்றி பெறுவாங்க, தோல்வி பெறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக. அப்ப மேச லக்னத்துக்கு அதாவது 10-11 கூட சனி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து திசை நடத்துறாரு. பிரச்சனையும் இல்லை, யோகமும் இல்லை, மீடியமா போயிட்டு இருக்குது. காரணம் இந்த கடக லக்னத்துக்கு சனி அதாவது 8 குடைவன் 6ல மறைஞ்சு பாவர் 6ல மறைஞ்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறாரு. மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 8 குடையன் சனி போய் செவ்வாமனையிலிருந்து பகை பெற்று பிரச்சனையை கொடுக்கிறாரு, கஷ்டத்தை கொடுக்கிறாரு, தொல்லையை கொடுக்கிறாரு. அதே இந்த ஜாதப்படி மேச லக்னத்துக்கு அதாவது 10-11 குடையும் சனி ஒரு சுபர்மனையில போய் இருந்து ஒரு மீடியமான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சனி திசை சனி புத்தி வரும்போது ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி பலன் கொடுக்குது. அப்ப இதே நிலை நிறைய ஜோசிக்காரர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி புத்தியில இவருக்கு தொழில் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க.
பட் போனாருன்னா எங்கேயாவது பார்த்துட்டு வந்து சொல்லு, நீங்கள் பண்ணுங்க தம்பின்னு சொல்லுவேன். பல தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. இந்த ஜாதகம் நமக்கு வந்து கூடிய விரைவில் பல கோடிகளை சம்பாதித்து வெற்றி பெற்ற ஜாதகம் என்று என்னுடைய கருத்து. பல ஆண்டுகளாக நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்குது, நம்பிக்கையோடு நடந்துகிட்டு இருக்குதுன்னு என்னுடைய கருத்து சொல்லுது. பாருங்க, இன்னொரு ஜாதகம், இங்க ஒரு ஜாதகம் போட்டிருக்கு பாருங்க, தொழில தோல்வி. இப்ப வயசு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்காங்க 11/2/1962. 11/2/1962 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல்ல இரவுல 11:20 பிறந்திருக்கிறார். 11:20. பட் இவருடைய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வயசு 62 பிறந்திருந்தாருன்னா என்ன வயசாகும்? 64. இப்போ 64 63 வயசு வரைக்கும் எந்த தொழில் செஞ்சும் ஜெயிக்க முடியல. இவர் அந்த காலத்தில் ஒரு செல்வாக்கா வாழ்ந்தவர் எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்தில் ஒரு செல்வாக்கா பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 64னா நமக்கு தெரியும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முதல்ல இவங்க வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க, ஹோட்டல் கடை. டெய்லி இட்லி ஸ்கூலுக்கு போகும்போது, புரியுங்களா, அருமையான ஒரு பொழப்பு, ஒரு அருமையான வாழ்க்கை, ரொம்ப செல்வாக்கா. பியூசி படிச்சிருந்தார் அப்போ எப்போ பியூசி படிச்சிருக்கிறார். அப்போ வந்து 10th மேலே பியூசி தானே, +1 +2 இல்லை தானே? ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு. அதான் படிச்சிருக்கிறாரு. அப்போ பியூசி படித்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வயசாகி இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துலா லக்னம். இந்த லக்னத்துல மாந்தி லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிகோணங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப சந்திரகாவிய நூல் என்ன சொல்லுதுன்னா 5-9 மிஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ லக்னாதிபதி சுக்கிரன் போய் திரிகோணங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆயுள் என்பது நல்லா இருக்குது, தப்பில்லை. குடும்பாதிபதி 2 குடை செவ்வாய், சூரியன், செவ்வாய், புதன், குரு, சனி, கேது, எத்தனை கிரகங்கள் இருக்கிறாருங்க? அப்பதான் 62 தான் எல்லா பேர்த்துக்கும் 6 கிரகங்கள் ஒட்டுக்கா இருந்தது. 62 தான் அந்த மாதிரி. மறுபடியும் போன வருஷம் அந்த கொரோனா ஃபீல்டு தான் அத்தனை கிரகங்கள் ஒட்டுக்கா வந்தது. தனுசுல அப்பதான் ஒட்டுக்கா வந்ததுன்னு நினைக்கிறேன். இத்தனை கிரகங்கள் ஒட்டுக்கா சேர்ந்தது. அந்த ஒட்டுக்கா சேர்ந்த வருஷம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய பாதிப்பு, சிரமங்கள், சிக்கல், தொல்லையெல்லாம் கொடுத்துருச்சு. உலகத்துக்கே சிக்கல் கொடுத்துருச்சு, நமக்கு மட்டும் கொடுக்கல. புரியுங்களா? உலகம் அத்தனை பேர்த்து உழைக்கிருச்சு. பாருங்க, இவருடைய லக்னம் துலா லக்னமா இருந்து லக்னாதிபதி சுக்கிரன் இந்த ஜாதகப்படி திரிகோணத்திலிருந்து 10ஆம் இடத்துல ராகு, 10 குடை சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறார். சார், இது வரைக்கும் இவருடைய ஜாதகத்துல ஒரு நிரந்தரமான தொழிலே கிடையாது. சொந்த வீடு சரியில்லை, பூர்வ புண்ணியஸ்தான சொத்து சரியில்லை, எல்லாம் இருந்தது. ஒரு அருமையான வாழ்க்கை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முதல்ல, குறைஞ்சது எனக்கு 40 ஆண்டுகளா இவர் தெரியும். நான் எப்பவுமே எனக்கு அறிமுகம் இல்லாத ஜாதகத்தை ஓரலையே போடுறதில்லை. தெரிஞ்சவங்க அவங்களுடைய நடைமுறையை பார்த்து தான் போடுறேன். புரியுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு 10ல் ராகு உட்கார்ந்துருந்து 10 குடை சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறாருல, குரு பார்க்குறாருல, தொழில் அருமையாக இருக்கணும்ல. தொழில் அருமையா இல்லை. இவர் பிறக்கும் போது என்ன திசை வந்தது? ஆல்ரெடி கிருத்திகை நட்சத்திரம், சூரிய திசை, 4 வருஷத்து வரைக்கும் சூரிய திசை. அடுத்தது சந்திர திசை. சந்திரன் இந்த ஜாதப்படி 10ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருந்து குரு பார்த்து கல்வி படிக்கும் போது நல்ல சந்தோஷமா இருந்தாரா? சந்திர திசை நல்ல திசை தானே, சந்தோஷமா வாழ்ந்தார். புரியுங்களா? அதுக்கப்புறம் என்ன திசை வந்தது? செவ்வாய் திசை வந்தது. செவ்வாயும் நல்லா இருந்தார். செவ்வாய் 2-7 குடை செவ்வாயா இருந்து 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்து அங்க உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று ஒரு அருமையான இடத்துல இருந்து திசை நடத்தினாரு. அப்போ சூரிய திசை ஒரு நல்ல திசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல கடக ராகு, அதுவும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த ராகு திசையில என்ன பண்ணாருன்னா நம்ம ஈரோட்டில் பத்திரப்பதிவில் இருந்தார், பத்திரம் எழுதுகிற வேலையில் இருந்தார். பட் பத்திரப்பதிவு ஒரு நல்ல வேலை இன்னைக்கு. புரியுங்களா?
அந்த வேலையை செஞ்சார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து தொழில் என்பது இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தொழிலை முடக்கிருச்சு. ஆமா, அவ்வளவுதான். குரு நீசமானாரு, நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் கூட இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 65 ஆண்டுகள் ஆனாலும் கூட தொழில் இல்லாத, வருமானம் இல்லாத, வேலைக்கு போய் இருக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் மிகப்பெரிய தொழில எதிர்பார்க்க முடியல. ஆனா இவங்க சின்னதா இருக்கும்போது என்ன, லட்சாதிபதிகள். இவங்க சின்னதா இருக்கும்போது எப்படி இருந்ததுங்க, லட்சாதிபதிகளா இருந்தாங்க. அன்னைக்கு கோடீஸ்வரமூடு என்பது இல்லை, லட்சத்துக்கு எடுத்து சொல்லலாம். நல்ல வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை. இப்ப பிறகு இந்த இவருடைய ஜாதகம், சொந்த வீடு, பூர்வ புண்ணியஸ்தான சொத்து அனைத்துமே விரயங்கள் ஆகி அவங்களுடைய பையன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்த ஒரு பாடுதான் அவர் வாழ்க்கையில ஓரளவுக்கு இன்னைக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவுக்கு உத்தியோகம் இல்லை, வேலை இல்லை. இப்போ இதுக்கு மேலே வேலை யார் சேர்த்திக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ கம்மியான வருமான சம்பளத்துக்கு தானே போக முடியும். எந்த தொழிலையும் இவர் வெற்றி பெற முடியாத இன்னைக்கு என்ன தொழில் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புரியுதுங்களா, வாட்ச்மேன் வேலைக்கு தான் போறாரு. அடுத்தது ஜோதிட துறைக்கு தான் வர்றாரு. வேற வேலை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால எந்த ஒரு தொழிலும் இல்லை, தொழில் இல்லாத. அப்போ தொழில கூடிய சீக்கிரத்துல 2-12 குடையவன் 2-12 குடையவன் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா பருவதா யோகம் வாங்கி எவ்வளவு ஒரு குரு சுக்கிரன் சூரியன் கூடிய விரைவில் சின்ன வயசுல பல கோடிகள் சம்பாரிச்சு அனுபவிக்கூடிய தோல்வியில் வெற்றி பெற்ற ஜாதகமும் இதுவே. ஆல்ரெடி இவருக்கு வயசு 65 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் தொழில் இல்லாத, வருமானம் இல்லாத, அவருடைய வயசுல இப்படியே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அடுத்த திசைகள் வந்து ஏதோ அந்த ஜோதிட துறையில நல்லா வந்து அவர் மேன்மைக்கு வந்தா தானே தவிர இவருடைய ஜாதகத்துல மற்றபடி இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு இடம் இல்லை. இதுல ஏதாவது வேற உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பாருங்க, ஜோதிடத்துல இது கொடுங்க. பாருங்க, இப்படி வெற்றி பெற்ற ஜாதகத்துக்கும் தோல்வி பெற்ற ஜாதகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கூடிய விரைவில் ஜெயிச்சிட்டாரு, நாம கூட ஜெயிக்க முடியல. தொழில் பண்றோம், ஜெயிக்க முடியுதா? ஜெயிக்க முடியல. இவர் எப்படி ஜெயிச்சாரு பாருங்க. இன்னொரு ஜாதகம் வந்து இதே வயசுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், இருக்கார், புரியுங்களா? இங்க இல்ல, அவர் இங்க இல்ல. பாருங்க, 3-10-1967 சார், 3-10-1925 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு, என்ன ஜோசியரை நான் கோடீஸ்வரன் ஆயிருவனா, என்ன கேட்டார் இவர். புரியுதுங்களா? ரொம்ப நெருங்கிய நண்பர். இப்போ நல்ல கோடீஸ்வரராக தான் இருக்கார். எப்போ கேட்டாருங்க, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கேட்டார். இவர் வந்து 3-10-1977 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. இவருடைய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னி லக்னம், ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம். 2ஆம் இடத்துல புதனும் கேது, 3ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சனி, மேசத்தில் ராகு, 12ல் குரு சுக்கிரன். இதுதான் இவருடைய கிரகங்கள். இவர் பல கோடீஸ்வரர். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் ஒரு 14 மாவட்டங்களில் இவர் ஒரு ஏஜெண்டா இருக்கிறார். எங்கேயும் போய் அலையிறது இல்லை. பேசாம வீட்டில் உட்கார்ந்து இருந்ததுன்னா ஒரு ஏஜெண்ட் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சரக்கு எடுத்தா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இவருக்கு 2000 ரூபாய் கமிஷன் வரும்.
அப்ப இவர் என்ன அதை அலைச்சல் படுறாருன்னு பாருங்க. புரியுதுங்களா? இந்த பிசினஸ்ல முதல்ல போகும்போது நானும் ஜாயின் ஆனேன். இந்த பிசினஸுக்கு முதல்ல இவர் போகும்போது நானும் ஜாயின் இல்லை, நெருங்கிய நண்பர். 67 பிறந்தவர் இல்லைங்களா, நல்லா நெருங்கிய நண்பர். நல்லா இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்குறாரு வந்து ஜாதகம். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாடியில் நான் ஒரு ஐயா ஜோசியரை, நான் என்ன கோடீஸ்வரர் ஆயிருவான்னு கேட்பாரு. அப்போ பாருங்க, இவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னத்தில் சூரியன் சந்திரன் ஒரு வீட்டில் இருந்து லக்னாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆல்ரெடி செவ்வாய் என்பது பார்த்தா ஆட்சி பெற்றிருக்கிறாரு. பட் இவருக்கு பிறக்கும் போது உங்களுக்கு கிடைச்சது சூரிய திசை, அடுத்தது சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. ராகு திசையிலிருந்து அப்படியே பல தொழில்கள் அமைஞ்சிருச்சு. அப்போ ராகு திசை எவ்வளவு? 2 வருஷம் எடுத்துக்கலாம். ஒரு 2.5 வருஷம் இருக்குது. இந்த சூரிய திசை ஒரு 2.5 வருஷம், சந்திரன் ஒரு 12, செவ்வாய் ஒரு 7ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 20க்கு மேலே ராகு திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ராகு இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து, புரியுதுங்களா, 8ஆம் இடத்துல இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறார். அதனால தான் நான் சொன்ன சார்கிட்ட முதல்ல, எப்பவுமே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றா சில பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு இது போட்டிருந்தீங்க. அந்த குழந்தை சப்ஜெக்ட் கொடுத்துருந்தீங்க. இவருக்கு 5ல் கேது இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் தடையா இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. பட் இது தொழிலில் எப்படி கொடுத்துருக்குதுன்னு பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு தொழிலில் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு கொடுத்துருச்சு இவருக்கு. அப்போ ராகு திசையிலிருந்தே வளர்ச்சி தான் உண்டு பண்ணிச்சே தவிர தொய்வடையில். ஏன் இப்படி இந்த இது கொடுத்தது? ராகு திசை, ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து ஒரு அருமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. புரியுங்களா? லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, வேகம், விவேகம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த விவேகத்துக்கு அதிபதியாக இருந்து இதே சமயத்தில் இங்கே 3க்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்து ராகு இருந்து திசை நடத்துறாரு. அப்போ 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது தொழிலில். புரியுங்களா? அப்போ 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். 2வது 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் செவ்வாய். முயற்சினால தொழில் ஜீவனத்து மூலியமாக 10ஆம் இடம், 8ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடம் முயற்சி, வேகமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங்காக இருந்து அங்கே 10ஆம் இடத்துக்கு அதிபதி கோள்கள் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெற்றலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாதப்படி இந்த ராகுதிசை ஒரு அமாவாசைக்கு அருகில் பிறந்திருந்தாலும் கூட தனஸ்தானத்தில் புதனும் கேது ஒரு வீட்டில் இணைந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்றிருந்து இந்த குரு இங்க பாருங்க 9ஆம் பார்வையா அங்க பார்த்துட்டாங்க. குரு இங்க மறைந்த குரு பாதகாதிபதி மறைஞ்சிட்டாரு, இந்த இடத்துல எடுத்துக்காங்க. அப்ப மறைந்த குரு நிரந்த பலனை கொடுப்பாருன்னு சொல்லிடுச்சு. இன்னொரு நிலையில எப்பவுமே 2 சுபர்கள், குரு ஒரு மிகப்பெரிய சுபராக இருந்து சுக்கிரன் ஒரு அரை சுபராக இருந்து இருவரும் ஒன்றாக இணைந்து வேற எந்த பாவகிரகங்களும் தொடர்பில்லாம ஒரு தொழில் ஸ்தானத்தையோ வேற ஒரு ஸ்தானத்தை பார்க்கும்போது 2 பலன்கள் ஒட்டுக்கா கொடுப்பாங்க. தொழில் ஸ்தானத்தை மட்டும் எடுக்கும்போது அப்படி எடுத்துக்கலாம். குரு ஒரு சுபர், சுக்கிரன் ஒரு அரை சுபராக இருந்து 2 சுபர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்தானத்தை பார்க்கும்போது அவங்க இரட்டடிப்பு பலன் கொடுக்க போறாங்க, மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. சரி, இந்த குரு இந்த ஜாதப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைந்து 4-7 கூடையும் பாதகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சது. ஐயா கேட்கறது பாதகாதிபதியா இருக்கிறாரேன்னு சொன்னாரு. ஆனா இவர் சொந்த வீட்டில் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல இல்லை. சொந்த வீட்டு விட்டு பூர்வ புண்ணியஸ்தான சொத்து விட்டு இடம் மாற்றி வந்துட்டாரு, வீடு மாற்றி வந்துட்டாரு, வெளியூரில் இருக்கிறாரு. வெளியூரில் பல லட்சங்கள் பல கோடிகள் போட்டு இடம் வாங்கி வீடு கட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் அற்புதமான தொழிலில் தான் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு என்ன சார் தொழில் அமையும் அப்படின்னு கேட்போம். தொழில் அப்படின்னு எடுத்துட்டா 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டார். ஜீவனாதிபதி 10 குடையவன் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டாரு.
கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது மர்மஸ்தானத்தை குறிப்போம், கழிப்பறையை குறிப்போம், குப்பை கூலங்களை குறிக்கக்கூடிய ஒரு கேது, ஒரு அழுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தை குறிக்கக்கூடிய கேது இந்த ஜீவனஸ்தானத்தோடைய சேர்ந்து ஒரு அழுக்கு சம்பந்தப்பட்ட தொழில ஏஜென்ட் எடுத்திருக்கிறாரு. அதன் மூலியமா நல்ல வருமானம் வருது. புரியுதுங்களா? இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த லைன்ல சோப்பு, ஆயில், புரியுதுங்களா, கெமிக்கல், கேது, இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட தொழில்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து ஃபோன் பண்ணால் போதும். ஒரு ஆள் வந்து இப்போ ஒருத்தர் போனாருன்னா ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு சரக்கு எடுக்கிறாருன்னா 1000 ரூபா இவருக்கு அப்படியே வந்துடும். ஈஸியான மெத்தேடு. அப்போ எந்த அளவுக்கு தொழில் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஐயா சொன்னார், சரி இப்போ கெமிக்கல் அப்படிங்கிறது மருந்து, மருத்துவம், அதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது இவருக்கு. புரியுங்களா? மருந்து, மருத்துவம், கடையும் அது வச்சிருக்கிறாரு. ஒரு பேருக்காக கடை வச்சு ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. பட் பிஸ்னஸ் வருமானம் பூரா எக்கச்சக்கமான ஒரு வருமானம், எங்கேயுமே ஓடி அலையில, முதலீடு என்பதே கிடையாதுங்க இவருக்கு. புரியுதுங்களா? தொலைத்தொடர்பு 3 வளர்த்துக்குச்சு இல்லைங்களா? செவ்வாய் ஆட்சி பெற்றுச்சு. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்து செவ்வாய் ஆட்சி பெற்றாரு, வாய்ப்புகள் கொடுத்துருச்சு. செவ்வாயும் இங்க பார்த்துருச்சு. ரெண்டாவது இங்க பாருங்க, இந்த குரு வேற பார்த்துருச்சு. அப்ப ராகு திசையும் வளமான திசையா போயிடுச்சு, குரு திசையும் வளமான திசையா போச்சு. அப்ப ராகு திசை கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள், குரு திசை ஒரு 16 ஆண்டுகள். எவ்வளவு ஆச்சுங்க? நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் போயிட்டு இருக்குதே தவிர ஒன்றும் இதில் தோய்வில்லை. அப்போ வெற்றி பெற்ற ஜாதகம்னா ஈஸியாக அந்த ஜாதகத்தில் மகாதான யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, செவ்வாய் 3ல் மறைஞ்சதுன்னு எடுத்துக்குவோம், ராகு 8ல் மறைஞ்சதுன்னு எடுத்துக்குவோம், குரு சுக்கிரன் 12ல் மறைஞ்சிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ கிரகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. என்ன கேட்ட மாதிரியே இப்போ பல கோடிகளில் தான் இருக்கிறாரு. என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டால் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சொல்லி பல கோடீஸ்வரனாக ஆகியிருக்கிறாரு, கோடிகள் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால் அதாவது தொழிலில் வெற்றி பெற்ற ஜாதகமும் இந்த மாதிரி இருக்கும், தோல்வி பெற்ற ஜாதகமும் சில ஜாதகங்கள் இன்னும் தோல்வி அடைஞ்ச ஜாதகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, நம்ம ஒரு பெரிய ஜோதிடர், உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட 5000 ரூபா பணம் கட்டி கூட அவர் வந்து தொழிலில் வெற்றி பெறாமல் ஜாதகமும் கையில் வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு இன்றைய காலகட்டம் நேரங்காலம் கருதி, புரியுதுங்களா? அதனால் அந்த ஜாதகம் வேண்டாம். அடுத்த முறையில் உங்களுக்கு எந்த ஜாதகம் வேணும்னாலும் அந்த தொழிலில் மீண்டும் நம்ம வேலு சிவா ஐயா அந்த மாதிரி ஜாதகம் ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாருன்னா நான் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது தொழிலில் எந்தெந்த கிரகங்கள் 2 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்னார், 2 கிரகங்கள் சேர்ந்தா தான் அது பலன் கொடுக்கும்னு ஒரு பண்டிட் பாலசுப்ரமணியன் சொன்னார். அந்த மாதிரி நம்ம பாலசுப்ரமணிய ஐயாவுக்கும் செல்வராஜுக்கெல்லாம் இவருக்கு தெரியும். நான் 2 கிரகங்கள் கூட்டு சேர்ந்தா என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு பலன் சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட இந்த ஜாதகத்துக்கு நான் ஒரு பலன் சொன்னேன். என்ன பலன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மிகப்பெரிய யோகாதிபதியாகிய குரு, அறபாவராகிய குரு, 2 சுபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தின்படி இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து எந்த இடத்த பார்வை பார்க்குறாங்க, எதை சேர்க்கிறாங்கிறத பார்த்தா நம்மளுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படி சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த மாதிரி பலாயிரக்கணக்கான ஜாதகங்கள் உதாரணங்கள் வச்சிருக்கிறேன். நீங்கள் இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னுடைய பெயர் வந்து வெப்படை கந்தசாமி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 944 34 084 59. அதாவது இந்த 17வது நவசக்தி ஜோதிட குழு இதில் கருத்தரங்கத்துக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வேலு சிவா ஐயா அவர்களுக்கும், எனக்கு இங்கே அமர்ந்திருந்து இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து நான் பேசுவதை கேட்ட ஜோதிடர் பிரம்மாக்கள் அனைவருக்கும் இங்கே என்னுடைய காணொளியை வெளியே பரப்புகின்ற ஐயா, உங்க பேரு
அஸ்வின் அஸ்டோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓரில் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19/9/1988, 19/9/1978 பகல்ல 11:55 ஈரோட்டில் பிறந்திருக்கிறார் இவர். அதாவது குறைந்தது ஒரு 20 வருட காலமாக இந்த ஜாதகம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பையன் சின்ன பையனிலிருந்து இவங்க அப்பா அம்மா இருக்கும்போது இருந்து இந்த ஜாதகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வயசு 88 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வயசு ஆகுதுங்க? 37 வயசு ஆக போகுது. இதில் 37 வயசுக்குள்ள நல்லா வளர்ந்துருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன்னு தான் சொல்லலாம். தொழிலில் வெற்றி பெற்றிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். பிறந்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கடக லக்கணம். இந்த கடக லக்கணமாக இருந்து லக்கணம் வந்து கடக லக்கணம். லக்னாதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஒரு சுபரோட இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி வலுவா இருக்கிறார். பாருங்க, ஆல்ரெடி லக்னாதிபதி வலுவா இருந்து தனாதிபதி 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் புதனும் குரு 3 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணன் சார் என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா, ஆனால் 2 குடையனும் 12 குடையும் ஒரு வீட்டில் சேர்ந்து லக்ன கேந்திரம் பெற்றிருந்தா அது என்னன்னா யோகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போதான் சொன்னேன், அந்த ஒரு ஜாதகனுக்கு 2 குடையனும் 12 குடையனும் ஒரு வீட்டில் இருந்தா இந்த யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பருவதா யோகம்னு சொன்னேன். அவ உடனே சொன்னார், ஒரு பாயிண்ட் சொன்னா உடனே டப்புன்னு சொல்றீங்களா, நான் அது எங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அப்பவும் என்ன ஒரு கேள்வி என்ன கேட்டார் கேட்டீங்கன்னா, அந்த திசா புத்தி வரணுமா, ஏன்னா நீங்க அதுல சொல்லல, அப்பவுமே எதையோன்னு பிடிச்சிக்கிட்டே தானே சொல்றீங்க, அதையும் கேட்கிறார். புரியுங்களா? அப்போ இந்த 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லக்கணம் கடக லக்கணம், 2ல் கேது, 3ஆம் இட சொத்தம், 4ஆம் இட சொத்தம், 5ஆம் இட சொத்தம், 6ல் சனி உட்கார்ந்துருக்கிறாரு, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், ஆல்ரெடி 8ல் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு, 11ல் சந்திரன் சுக்கிரன். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்து வரைக்கும் சந்திர திசை. புரியுதுங்களா? 8 ஆண்டுகள் சந்திர திசை. அதுக்கப்புறம் செவ்வாய் திசை 15 ஆண்டுகள். ராகு திசையிலேயே இவருடைய அப்பா வந்து இல்லை. ராகு திசையில ராகு புத்தி வந்த பிறகு அப்ப இவருக்கு சரியான படிப்பு என்பது இல்லை, சரியான கல்வி இல்லை. கல்வி கம்மியான ஒரு படிப்பு படிச்சு அப்ப அவங்க அப்பா அம்மாவே எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து அந்த பையன் கம்மியான கல்வியில கிட்டத்தட்ட ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருப்பாரு. தொழில மிகப்பெரிய வெற்றி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறார். அப்போ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்னுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கருத்து புரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்ல லக்னம் எவ்வளவு ஒரு யோகங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு லக்னம் வலுவா இருக்கணும், தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி லக்னம் வலுவா இருக்கணும். அப்ப லக்னாதிபதி உச்சம் பெற்று அங்க சுக்கிரனோட இணைந்திருக்கிறாரு, அப்ப லக்னம் வந்து மிகப்பெரிய யோகமா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடத்துல கேது தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது, 2 குடையும் சூரியன் போய் 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்ப வாக்குஸ்தானம் கம்மியா இருந்தாலும், அதாவது தனஸ்தானாதிபதியாகிய குரு இவருடைய ஜாதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் திக்பலத்தில் இருந்து, அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, சூரியன் திக்பலத்தோட இருக்கிறவரோட சேர்ந்து அவர் போய் குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டார். தனாதிபதி தனஸ்தானத்தை பார்த்துட்டார். தனக்காரகன் குரு, தனாதிபதி பாக்யாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யோகமா அந்த இடத்த பார்த்துட்டாரு. அப்போ இவருடைய ஜாதகத்துல அப்போ ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சு குரு திசையில இருந்து சாதாரணமா இவர் ஒரு தொழில்ல ஒரு 2-3 தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாசம் லட்சக்கணக்கில் இவருக்கு வாடகை வந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் நஞ்சமான வாடகை இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்குது? ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சது, அடுத்தது குரு புத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழிலாகி இன்னைக்கு ராகு திசையில ராகு புத்தின்னா ஒரு 20 வருஷத்தை விட்டுறலாம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்க? ஒரு 15 வயசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 15 இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருத்தம் பார்த்ததுனா தான் இப்படி தான் கல்யாணம் நடக்கும், இப்படி தான் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் ஒரு மாதிரியா நினைச்சது, நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டியதில்லை.
ஆல்ரெடி தொழில்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. அப்ப என்ன தொழில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக யோகமான தொழில் என்ன அமையும்? லக்னத்துக்கு 5 10 குடையவன் செவ்வாய் வலுவா இருக்கிறார். 5 10 குடையவன் செவ்வாய் வலுவா இருக்கிறாரு. அப்ப செவ்வாயினுடைய தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்ப செவ்வாயினுடைய தொழில் அப்படின்னு எடுத்துட்டா என்ன நமக்கு? அதாவது சிவப்பு கலந்த தொழில் வந்து சிறப்பான தொழில் அமையும். புரியுதுங்களா? சிவப்பு கலந்த, அப்ப சிவப்பு கலந்த தொழில்னா செங்கல் சம்பந்தப்பட்ட தொழில், கல் மண் ஜல்லி மணல் இந்த மாதிரி ஒரு தொழில் சிறப்பான தொழிலா அமைஞ்சது. புரியுங்களா? அதே இந்த செவ்வாய் என்பது பூமிக்காரகன், ரியல் எஸ்டேட்டா அருமையா அமைஞ்சது. செவ்வாய் வளர்த்துக்கிட்டாருங்க. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5 10 குடையும் செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அந்த 10ஆம் இடத்தையே பார்த்தாரு. அப்ப ஜீவனஸ்தானம் எதுல அமையுதுங்க இவருக்கு? அப்ப செவ்வாயினுடைய காரக தத்துவத்துல தொழில் சிறப்பா அமையுது. புரியுதுங்களா? ரெண்டாவது இன்னொரு தொழில என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில இவருக்கு அமைஞ்சிருக்குது. அரசாங்கத்து மூலியமாவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன் அரசாங்கத்து மூலியமா இவருக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் கிடைச்சது? அப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு தனாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலன் பெற்று குருவோட சேர்ந்து இந்த செவ்வாய் பார்த்துட்டாரு. அப்ப அரசியல் செல்வாக்கு இவருக்கு இருக்குது. இப்ப அரசியல் செல்வாக்கு இருக்குது. அப்ப அரசியல்ல ஒரு வகையில எந்த காரியம் போனாலும் லேண்ட் வாங்கல இருந்து வேற ப்ராப்ளத்துல இருந்தாலும் இவருக்கு எப்படி ஆனாலும் போய் சக்சஸ் ஆகுது. சிக்கலான பூமியை வாங்குறாரு. நல்லா புரிஞ்சுக்காங்க, சிக்கலான பூமியை வாங்குறாரு. புரியுங்களா? 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிற மாதிரி போகுது. கூடி விரைவில் வளர்ந்துட்டாரு தொழில்ல. ஈஸியான மெத்தேடு. இவர் ஒன்றும் பெரிய படிப்பு இல்லை, பெரிய அறிவாளி இல்லை. அப்போ படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு போவாரு இப்படி போவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து என்பதை விட, நம் நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்த காமராஜர் கூட எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்களோட சேர்ந்த மாதிரி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதே ஒரு முதலமைச்சராக போனார். இவர் முதலமைச்சராக போகலைனாலும் கூட ஆல்ரெடி அரசியலில் செல்வாக்கு படைச்சவராகவும் இருக்காரு. யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி சிவப்பு கலந்த தொழிலையும் ரொம்ப செல்வாக்காக தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இப்போ நடக்கக்கூடிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவருக்கு வந்து குரு திசையில சனி புத்தி ஓடுது. சார் அந்த துணி கொடுங்க. இந்த சனி திசையில மிகப்பெரிய யோகத்தை 6ஆம் இடத்துக்கு அதிபதி சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்ப எப்படி யோகம் கொடுக்குது? சனி புத்தியில இப்ப யோகம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். பாருங்க, இந்த குரு திசையில குரு திசையும் யோகத்தை கொடுக்குது, சனி புத்தியும் யோகத்தை கொடுக்குது. இப்ப நடக்கிறது குரு திசையில சனி புத்தி. இந்த சனி புத்தி கடகலக்கணமா இருந்து, சனி புத்தி கடகலக்கணமா இருந்து, அதாவது 7 8 குடையவன், 7 8 குடையவன், 7 8 குடையும் போய் 6ஆம் இடத்துல இருந்து தன் மனையை தான் பார்த்து ஒரு நட்பு பெற்றிருக்கிறார். இந்த குரு இங்கேயும் பார்த்துட்டாரு, இங்கேயும் பார்த்துட்டாரு. அப்ப சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துருச்சு. இதே மாதிரி ஜாதகத்துல நான் ஒரு 3 ஜாதகம் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மிதுன லக்னமா இருந்து இந்த சனி ஒருத்தர் இருக்கிறார். இதே மாதிரி கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில் கடன்காரராகி சிரமங்களும் சிக்கல்களும் தொல்லைகளை போயிட்டு இருக்குது இதே சனி புத்தியில. புரியுதுங்களா? இப்போ இந்த பையனுக்கு கடகலக்கணமா இருந்து 6ஆம் இடத்துல சனி இருந்து இப்ப சனி புத்தி ஓடுது, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப கோடீஸ்வரர் அவரும் இருக்கிறாரு. அப்ப 2 3 தொழில் செய்யறாரு. அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது லேண்டு சம்பந்தப்பட்ட தொழில், கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், இந்த லைன்ல சிறப்பான பலன் போயிட்டு இருக்குது. இன்னொரு நிலையில உணவு சம்பந்தப்பட்ட லைன்ல ஒன்னு இருக்கிறாரு இந்த பையன். குருன்னா உணவு, ஆன்மீகம். புரியுங்களா? அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எத்தனை தொழில் செய்யறாரு? செங்கல் மணல் ஜல்லி கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறாரு. லேண்டு சொந்தமா 1 ஏக்கரா 2 ஏக்கரா வாங்கி பண்றாரு. ரெண்டாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில பல தொழில்கள்ல இவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல். அப்ப தொழில் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 10 15 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்ப தொழில்ல வெற்றி பெற்றுதான் இருக்கிறாரே தவிர இவருக்கு தோல்வி என்பது கிடையாது. அப்ப இன்னும் அடுத்தது சார், இவருக்கு அடுத்து வரக்கூடிய திசை இன்னும் நல்ல திசை ஓடிக்கிட்டு இருக்குதா? இப்ப குரு திசையில சனி புத்தி, அடுத்தது புதன் வரும். புதன் நல்லா இருக்கிறாருங்களா?
புதனும் நல்லா இருக்கிறாரு. அப்ப குரு திசை நல்ல திசை, சனி திசை நல்ல திசை. இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற குரு திசை நல்ல திசை, சனி திசை நல்ல திசை, அடுத்து வரக்கூடிய புதன் திசையும் நல்ல திசை. அப்ப வாழ்க்கையில இவருக்கு என்ன வேணும்? இந்த தம்பி சொல்றாரு என்கிட்ட வந்து, ஆனா நான் வந்து வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிட்டேன், இனிமேல எனக்கு ஒன்றும் போதும், நான் என்னன்னா பண்றேன் அப்படிங்கிறாரு. இப்படியே சொல்றாரு மனுஷார். இப்போ வயசு என்ன ஆகுதுங்க இந்த தம்பிக்கு? எல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே எனக்கு இருக்குது, இனிமேல் பிரச்சனை இல்லாத இருந்தா போதும், அந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது. அப்போ தொழில்ல ஒரு தொழில் இல்லை, 2-3 தொழில் செஞ்சு வெற்றி பெற்றதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பருவதா யோகமோ மகாதன யோகமோ, புரியுதுங்களா, சந்திர அதியோகமோ, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் கிரகங்கள் இருந்து குரு தனஸ்தானத்தையோ யோகமாக ஒரு பலன் கொடுத்தா கண்டிப்பா ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குமே தவிர பாதிப்போ சிரமமோ சிக்கலோ தொல்லைகளை கொடுக்காது. அடுத்தது கட்டுறேன். அடுத்தது வேற இதுல இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் கான்ட்ராக்டர் தொழில் செஞ்சவருக்கு மிதுன லக்னமாக இருந்து 6ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துருந்து பெரிய கடன்காரர். இதுலயே பாருங்க கிரகங்கள் வேற, நம்ம 2 பாயிண்ட் மட்டும், லக்னம் மிதுன லக்னமாக இருந்து 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இப்போ சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி சிரமங்களும் சிக்கலும் கொடுக்கிறாரு. ஏன் 6ஆம் இடத்துல இருந்து சிக்கல் சனி கொடுக்கிறாருன்னா, அங்க 8-9 கூடையும் சனி செவ்வாய் வீட்டுல போய் பகைப்பட்டு திசா புத்தி நடத்துறதுனால பிரச்சனையும் சிக்கலும் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கடங்கார நிலையில வீடு வாசல் வித்து கட்டுற மாதிரி தான் போயிட்டு இருக்குதே தவிர அவ்வளவு திருப்தியாக இல்லை. சரி, அதே இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் மேச லக்னமாக இருந்து சனி இங்க இருக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப கடகலக்கணமாக இருந்து இவருக்கு சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கோடி கணக்கில் வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதே மிதுன லக்னமாக இருந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடங்கார நிலைமையில் இருக்கிறார். சனி பகை பெற்றார். சனி தன் மனையை தான் பார்த்தார், 3ஆம் பார்வையை பார்த்தார். அப்ப 3ஆம் பார்வையை பார்த்தா அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்தை பார்த்துட்டார். அப்ப கெண்ட செலவு தண்ட செலவு விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் வந்தது. அதே அடுத்தது பாருங்க, இந்த மேச லக்னமா இருந்து 6ஆம் இடத்துல சனி கன்னியில் இருக்கிறார். இந்த 3 ஜாதகமும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். 3 பேர் என்கிட்ட இது மாதிரி இந்த சனி பத்தி மட்டும் ஆய்வு பண்றதுக்கு. இப்ப 12 லக்னங்களுக்கும் சனி எங்கெங்க இருந்தா என்னென்ன பண்ணும், எப்படி வரும் அப்படிங்கிறது நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா பலாயிரம் ஜாதகம் என்கிட்ட வர்றதுனால இவங்க தொழிலில் எப்படி வெற்றி பெறுவாங்க, தோல்வி பெறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக. அப்ப மேசலக்கணத்துக்கு அதாவது 10-11 கூட சனி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து திசை நடத்துறாரு. பிரச்சனையும் இல்லை, யோகமும் இல்லை, மீடியமா போயிட்டு இருக்குது. காரணம் இந்த கடகலக்கணத்துக்கு சனி அதாவது 8 குடைவன் 6ல மறைஞ்சு பாவர 6ல மறைஞ்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறாரு. மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 8 குடையன் சனி போய் செவ்வாமனையிலிருந்து பகை பெற்று பிரச்சனையை கொடுக்கிறாரு, கஷ்டத்தை கொடுக்கிறாரு, தொல்லையை கொடுக்கிறாரு. அதே இந்த ஜாதப்படி மேச லக்னத்துக்கு அதாவது 10-11 குடையும் சனி ஒரு சுபர்மனையில போய் இருந்து ஒரு மீடியமான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சனி திசை சனி புத்தி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி பலன் கொடுக்குது. அப்ப இதே நிலை நிறைய ஜோசிக்காரர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி புத்தியில இவருக்கு தொழில் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. பட் போனாருன்னா எங்கேயாவது பார்த்துட்டு வந்து சொல்லி நீங்க பண்ணுங்க தம்பின்னு சொல்லுவேன். பல தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. இந்த ஜாதகம் நமக்கு வந்து கூடிய விரைவில் பல கோடிகளை சம்பாதித்து வெற்றி பெற்ற ஜாதகம் என்று என்னுடைய கருத்து. பல ஆண்டுகளாக நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்குது, நம்பிக்கையோட நடந்துகிட்டு இருக்குதுன்னு என்னுடைய கருத்து சொல்லுது. பாருங்க, இன்னொரு ஜாதகம் இங்க ஒரு ஜாதகம் போட்டிருக்கு பாருங்க, தொழில தோல்வி. இப்ப வயசு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்காங்க 11-2-1962, 11-2-1962.
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல்ல இரவுல 11:20 பிறந்திருக்கிறார். 11:20. பட் இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயசு 62 பிறந்திருந்தாருன்னா என்ன வயசு ஆகும்? 64. இப்போ 64, 63 வயசு வரைக்கும் எந்த தொழில் செஞ்சும் ஜெயிக்க முடியல. இவர் அந்த காலத்தில் ஒரு செல்வாக்கா வாழ்ந்தவர் எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்தில் ஒரு செல்வாக்கா பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 64னா நமக்கு தெரியும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முதல்ல இவங்க ஒரு கடை வச்சுருந்தாங்க, ஹோட்டல் கடை. டெய்லி இட்லி ஸ்கூலுக்கு போகும்போது, புரியுங்களா, அருமையான ஒரு பொழப்பு, ஒரு அருமையான வாழ்க்கை, ரொம்ப செல்வாக்கா. பியூசி படிச்சிருந்தார் அப்போ எப்போ பியூசி படிச்சிருக்கிறார். அப்போ 10th மேலே பியூசி தானே, +1 +2 இல்லை தானே? ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு. அதான் படிச்சிருக்கிறாரு. அப்போ பியூசி படித்து இவருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வயசாகி இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துலா லக்னம். இந்த லக்னத்தில் மாந்தி லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிகோணங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ சந்திரகாவிய நூல் என்ன சொல்லுதுன்னா 5-9 மிஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ லக்னாதிபதி சுக்கிரன் போய் திரிகோணங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆயுள் என்பது நல்லா இருக்குது, தப்பில்லை. குடும்பாதிபதி 2 குடையும் செவ்வாய், சூரியன், செவ்வாய், புதன், குரு, சனி, கேது, எத்தனை கிரகங்கள் இருக்கிறாருங்க? அப்போதான் 62 தான் எல்லா பேர்த்துக்கும் 6 கிரகங்கள் ஒட்டுக்கா இருந்தது. 62 தான் அந்த மாதிரி. மறுபடியும் போன வருஷம் அந்த கொரோனா ஃபீல்டு தான் அத்தனை கிரகங்கள் ஒட்டுக்கா வந்தது. தனுசுல அப்போதான் ஒட்டுக்கா வந்ததுன்னு நினைக்கிறேன். இத்தனை கிரகங்கள் ஒட்டுக்கா சேர்ந்தது. அந்த ஒட்டுக்கா சேர்ந்த வருஷம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய பாதிப்பு, சிரமங்கள், சிக்கல், தொல்லையெல்லாம் கொடுத்துருச்சு. உலகத்துக்கே சிக்கல் கொடுத்துருச்சு, நமக்கு மட்டும் கொடுக்கல. புரியுங்களா? உலகம் அத்தனை பேர்த்து உழைக்கிருச்சு. பாருங்க, இவருடைய லக்னம் துலா லக்னமாக இருந்து லக்னாதிபதி சுக்கிரன் இந்த ஜாதகப்படி திரிகோணத்திலிருந்து 10ஆம் இடத்துல ராகு, 10 குடை சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறார். சார், இது வரைக்கும் இவருடைய ஜாதகத்தில் ஒரு நிரந்தரமான தொழிலே கிடையாது. சொந்த வீடு சரியில்லை, பூர்வ புண்ணியஸ்தான சொத்து சரியில்லை, எல்லாம் இருந்தது. ஒரு அருமையான வாழ்க்கை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முதல்ல, குறைஞ்சது எனக்கு 40 ஆண்டுகளாக இவர் தெரியும். நான் எப்பவுமே எனக்கு அறிமுகம் இல்லாத ஜாதகத்தை ஓரலையே போடுறதில்லை. தெரிஞ்சவங்க அவங்களுடைய நடைமுறையை பார்த்து தான் போடுறேன். புரியுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு 10ல் ராகு உட்கார்ந்துருந்து 10 குடையின் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறாருல, குரு பார்க்குறாருல, தொழில் அருமையாக இருக்கணும் இல்லை? தொழில் அருமையா இல்லை. இவர் பிறக்கும் போது என்ன திசை வந்தது? ஆல்ரெடி கிருத்திகை நட்சத்திரம், சூரிய திசை. 4 வருஷத்து வரைக்கும் சூரிய திசை. அடுத்தது சந்திர திசை. சந்திரன் இந்த ஜாதப்படி 10ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருந்து குரு பார்த்து கல்வி படிக்கும்போது நல்ல சந்தோஷமா இருந்தாரா? சந்திர திசை நல்ல திசை தானே, சந்தோஷமா வாழ்ந்தார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன திசை வந்தது? செவ்வாய் திசை வந்தது. செவ்வாயும் நல்லா இருந்தார். செவ்வாய் 2-7 குடையும் செவ்வாயா இருந்து 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்து அங்கே உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று ஒரு அருமையான இடத்துல இருந்து திசை நடத்தினார். அப்போ சூரிய திசை ஒரு நல்ல திசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல கடக ராகு, அதுவும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த ராகு திசையில் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஈரோட்டில் பத்திரப்பதிவில் இருந்தார், பத்திரம் எழுதுகிற வேலையில் இருந்தார். பட் பத்திரப்பதிவு ஒரு நல்ல வேலை இன்னைக்கு, புரியுங்களா? அந்த வேலையை செஞ்சார். அதுக்கப்புறம் இவருக்கு தொழில் என்பது இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தொழிலை முடக்கிருச்சு. ஆமாம், அவ்வளோதான். குரு நீசமானார், நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் கூட இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 65 ஆண்டுகள் ஆனாலும் கூட தொழில் இல்லாத, வருமானம் இல்லாத, வேலைக்கு போய் இருக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் மிகப்பெரிய தொழிலில் எதிர்பார்க்க முடியல. ஆனால் இவங்க சின்னதாக இருக்கும்போது என்ன, லட்சாதிபதிகள். இவங்க சின்னதாக இருக்கும்போது எப்படி இருந்ததுங்க? லட்சாதிபதிகளாக இருந்தாங்க. அன்னைக்கு கோடீஸ்வர மூடு என்பது இல்லை, லட்சத்துக்கு எடுத்து சொல்லலாம். நல்ல வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை. இப்போ பிறகு இந்த இவருடைய ஜாதகம், சொந்த வீடு, பூர்வ புண்ணியஸ்தான சொத்து அனைத்துமே விரயங்கள் ஆகி
அவங்களுடைய பையன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்த ஒரு பாடு தான் அவர் வாழ்க்கையில் ஓரளவுக்கு இன்னைக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவுக்கு உத்தியோகம் இல்லை, வேலை இல்லை. இப்போ இதுக்கு மேலே வேலை யார் சேர்த்திக்கிறாங்க? புரியுதுங்களா? அப்போ கம்மியான வருமான சம்பளத்துக்கு தானே போக முடியும். எந்த தொழிலையும் இவர் வெற்றி பெற முடியாத இன்னைக்கு என்ன தொழில் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புரியுதுங்களா, வாட்ச்மேன் வேலைக்கு தான் போகிறாரு. அடுத்தது ஜோதிட துறைக்கு தான் வர்றாரு. வேற வேலை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால எந்த ஒரு தொழிலும் இல்லை, தொழில் இல்லாத. அப்போ தொழில கூடிய சீக்கிரத்தில் 2-12 குடையவன் 2-12 குடையன் ஒன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா பருவதா யோகம் வாங்கி எவ்வளவு ஒரு குரு சுக்கிரன் சூரியன் கூடிய விரைவில் சின்ன வயசுல பல கோடிகள் சம்பாரிச்சு அனுபவிக்கூடிய தோல்வியில் வெற்றி பெற்ற ஜாதகமும் இதுவே. ஆல்ரெடி இவருக்கு வயசு 65 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் தொழில் இல்லாத, வருமானம் இல்லாத, அவருடைய வயசுல இப்படியே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அடுத்த திசைகள் வந்து ஏதாவது அந்த ஜோதிட துறையில நல்லா வந்து அவர் மேன்மைக்கு வந்தா தானே தவிர இவருடைய ஜாதகத்துல மற்றபடி இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு இடம் இல்லை. இதுல ஏதாவது வேற உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பாருங்க, ஜோதிடத்துல இது கொடுங்க. பாருங்க, இப்படி வெற்றி பெற்ற ஜாதகத்துக்கும் தோல்வி பெற்ற ஜாதகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கூடிய விரைவில் ஜெயிச்சிட்டாரு, நாம கூட ஜெயிக்க முடியல. தொழில் பண்றோம், ஜெயிக்க முடியுதா? ஜெயிக்க முடியல. இவர் எப்படி ஜெயிச்சாரு பாருங்க. இன்னொரு ஜாதகம் வந்து இதே வயசுக்காரர் ஒருத்தர் இருக்கார், புரியுங்களா? இங்க இல்ல, அவர் இங்க இல்ல. பாருங்க, 3-10-1967 சார், 3-10-1925 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு, என்ன ஜோசியரை நான் கோடீஸ்வரன் ஆயிருவனான்னு என்ன கேட்டார் இவர். புரியுதுங்களா? ரொம்ப நெருங்கிய நண்பர். இப்போ நல்ல கோடீஸ்வரராக தான் இருக்கார். எப்போ கேட்டாருங்க? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கேட்டார். இவர் வந்து 3-10-1977 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. இவருடைய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னி லக்னம், ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம். 2ஆம் இடத்துல புதனும் கேது, 3ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சனி, மேசத்துல ராகு, 12ல் குரு சுக்கிரன். இதுதான் இவருடைய கிரகங்கள். இவர் பல கோடீஸ்வரர். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் ஒரு 14 மாவட்டங்களில் இவர் ஒரு ஏஜெண்டா இருக்கிறார். எங்கேயும் போய் அலையிறது இல்லை. பேசாமல் வீட்டில் உட்கார்ந்துருந்தா ஒரு ஏஜெண்ட் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சரக்கு எடுத்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு இவருக்கு 2000 ரூபா கமிஷன் வரும். அப்போ இவர் என்ன அதை அலைச்சல் படுறாருன்னு பாருங்க. புரியுதுங்களா? இந்த பிஸ்னஸில் முதல்ல போகும்போது நானும் ஜாயின் ஆனேன். இந்த பிஸ்னஸுக்கு முதல்ல இவர் போகும்போது நானும் இல்லை நெருங்கிய நண்பர். 67 பிறந்தவர் இல்லைங்களா? நல்லா நெருங்கிய நண்பர். நல்லா இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்குறாரு வந்து ஜாதகம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாடியில் நான் ஒரு ஐயா ஜோசியரை நான் என்ன கோடீஸ்வரர் ஆயிருவான்னு கேட்பாரு. அப்போ பாருங்க, இவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னத்தில் சூரியன் சந்திரன் ஒரு வீட்டில் இருந்து லக்னாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆல்ரெடி செவ்வாய் என்பது பார்த்தா ஆட்சி பெற்றிருக்கிறாரு. பட் இவருக்கு பிறக்கும் போது உங்களுக்கு கிடைச்சது சூரிய திசை, அடுத்தது சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை.
ராகு திசையிலிருந்து அப்படியே பல தொழில்கள் அமைஞ்சிருச்சு. அப்போ ராகு திசை எவ்வளவு? 2 வருஷம்னு எடுத்துக்கலாம். ஒரு 2.5 வருஷம் இருக்குது. இந்த சூரிய திசை ஒரு 2.5 வருஷம், சந்திரன் ஒரு 12, செவ்வாய் ஒரு 7ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 20க்கு மேலே ராகு திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ராகு இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து, புரியுதுங்களா, 8ஆம் இடத்துல இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறார். அதனால தான் நான் சொன்ன சார்கிட்ட முதல்ல, எப்பவுமே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றா சில பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு இது போட்டிருந்தீங்க, அந்த குழந்தை சப்ஜெக்ட் கொடுத்துருந்தீங்க. இவருக்கு 5ல் கேது இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் தடையா இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. பட் இது தொழிலில் எப்படி கொடுத்துருக்குதுன்னு பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு தொழிலில் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு கொடுத்துருச்சு இவருக்கு. அப்ப ராகு திசையிலிருந்தே வளர்ச்சி தான் உண்டு பண்ணிச்சே தவிர தொய்வடையில. ஏன் இப்படி இந்த இது கொடுத்தது? ராகு திசை, ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து ஒரு அருமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. புரியுங்களா? லக்னத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, வேகம், விவேகம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த விவேகத்துக்கு அதிபதியா இருந்து இதே சமயத்துல இங்க 3க்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து ராகு இருந்து திசை நடத்துறாரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது தொழில்ல. புரியுங்களா? அப்ப 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். 2வது 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் செவ்வாய். முயற்சினால தொழில் ஜீவனத்து மூலியமாக 10ஆம் இடம், 8ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடம் முயற்சி, வேகமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங்கா இருந்து அங்க 10ஆம் இடத்துக்கு அதிபதி கோள்கள் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெற்றலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாதப்படி இந்த ராகுதிசை ஒரு அமாவாசைக்கு அருகில் பிறந்திருந்தாலும் கூட தனஸ்தானத்துல புதனும் கேது ஒரு வீட்டில் இணைந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்றிருந்து இந்த குரு இங்க பாருங்க 9ஆம் பார்வையா அங்க பார்த்துட்டாங்க. குரு இங்க மறைந்த குரு, பாதகாதிபதி மறைஞ்சிட்டாரு இந்த இடத்துல எடுத்துக்காங்க. அப்ப மறைந்த குரு நிரந்த பலனை கொடுப்பாருன்னு சொல்லிடுச்சு. இன்னொரு நிலையில எப்பவுமே 2 சுபர்கள், குரு ஒரு மிகப்பெரிய சுபராய் இருந்து சுக்கிரன் ஒரு அரை சுபராய் இருந்து இருவரும் ஒன்றாக இணைந்து வேற எந்த பாவகிரகங்களும் தொடர்பில்லாம ஒரு தொழில் ஸ்தானத்தையே வேற ஒரு ஸ்தானத்தை பார்க்கும்போது 2 பலன்கள் ஒட்டுக்கா கொடுப்பாங்க. தொழில் ஸ்தானத்தை மட்டும் எடுக்கும்போது அப்படி எடுத்துக்கலாம். குரு ஒரு சுபர், சுக்கிரன் ஒரு அரை சுபராக இருந்து 2 சுபர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்தானத்தை பார்க்கும்போது அவங்க இரட்டடிப்பு பலன் கொடுக்க போறாங்க, மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதா கருத்து. சரி, இந்த குரு இந்த ஜாதப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைந்து 4-7 கூடையும் பாதகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சது. ஐயா கேட்கறது பாதகாதிபதியா இருக்கிறாரேன்னு சொன்னாரு. ஆனா இவர் சொந்த வீட்டில் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல இல்லை. சொந்த வீட்டு விட்டு பூர்வ புண்ணியஸ்தான சொத்து விட்டு இடம் மாற்றி வந்துட்டாரு, வீடு மாற்றி வந்துட்டாரு, வெளியூரில் இருக்கிறாரு. வெளியூரில் பல லட்சங்கள் பல கோடிகள் போட்டு இடம் வாங்கி வீடு கட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் அற்புதமான தொழிலில் தான் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு என்ன சார் தொழில் அமையும் அப்படின்னு கேட்போம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டார். ஜீவனாதிபதி 10 குடையவன் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது மர்மஸ்தானத்தை குறிப்போம், கழிப்பறையை குறிப்போம், குப்பை கூலங்களை குறிக்கக்கூடிய ஒரு கேது, ஒரு அழுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தை குடிக்கக்கூடிய கேது இந்த ஜீவனஸ்தானத்தோடைய சேர்ந்து ஒரு அழுக்கு சம்பந்தப்பட்ட தொழில ஏஜென்ட் எடுத்திருக்கிறாரு. அதன் மூலியமா நல்ல வருமானம் வருது. புரியுதுங்களா? இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த லைன்ல சோப்பு, ஆயில், புரியுதுங்களா, கெமிக்கல், கேது, இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட தொழில்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு போன் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து
ஃபோன் பண்ணால் போதும். ஒரு ஆள் வந்து இப்போ ஒருத்தர் போனாருன்னா ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு சரக்கு எடுக்கிறாருன்னா I2 10,000 ரூபா இவருக்கு அப்படியே வந்துடும். ஈஸியான மெத்தேடு. அப்போ எந்த அளவுக்கு தொழில் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஐயா சொன்னார், சரி இப்போ கெமிக்கல் அப்படிங்கிறது மருந்து மருத்துவம், அதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது இவருக்கு. புரியுங்களா? மருந்து மருத்துவம் கடையும் அது வச்சிருக்கிறாரு. ஒரு பேருக்காக கடை வச்சு ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. பட் பிஸ்னஸ் வருமானம் பூரா எக்கச்சக்கமான ஒரு வருமானம், எங்கேயுமே ஓடி அலையில, முதலீடு என்பதே கிடையாதுங்க இவருக்கு. புரியுதுங்களா? தொலைத்தொடர்பு 3 வளர்த்துக்குச்சு இல்லைங்களா? செவ்வா ஆட்சி பெற்றுச்சு. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்து செவ்வா ஆட்சி பெற்றாரு, வாய்ப்புகள் கொடுத்துருச்சு. செவ்வாயும் இங்க பார்த்துருச்சு. 2வது இங்க பாருங்க, இந்த குரு வேற பார்த்துருச்சு. அப்ப ராகு திசையும் வளமான திசையா போயிடுச்சு, குரு திசையும் வளமான திசையா போச்சு. அப்ப ராகு திசை கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள், குரு திசை ஒரு 16 ஆண்டுகள். எவ்வளவு ஆச்சுங்க? நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் போயிட்டு இருக்குதே தவிர ஒன்றும் இதில் தோய்வில்லை. அப்போ வெற்றி பெற்ற ஜாதகம்னா ஈஸியாக அந்த ஜாதகத்தில் மகாதான யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, செவ்வாய் 3ல் மறைஞ்சதுன்னு எடுத்துக்குவோம், ராகு 8ல் மறைஞ்சதுன்னு எடுத்துக்குவோம், குரு சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ கிரகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. என்ன கேட்ட மாதிரியே இப்போ பல கோடிகளில் தான் இருக்கிறாரு. என்ன ஹெல்ப் கேட்டால், ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டால் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சொல்லி பல கோடீஸ்வரனாக ஆகியிருக்கிறாரு, கோடிகள் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால அதாவது தொழிலில் வெற்றி பெற்ற ஜாதகமும் இந்த மாதிரி இருக்கும், தோல்வி பெற்ற ஜாதகமும் சில ஜாதகங்கள் இன்னும் தோல்வி அடைஞ்ச ஜாதகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, நம்ம ஒரு பெரிய ஜோதிடர், உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட 5000 ரூபா பணம் கட்டி கூட அவர் வந்து தொழிலில் வெற்றி பெறாமல் ஜாதகமும் கையில் வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு இன்றைய காலகட்டம் நேரங்காலம் கருதி, புரியுதுங்களா? அதனால் அந்த ஜாதகம் வேண்டாம். அடுத்த முறையில் உங்களுக்கு எந்த ஜாதகம் வேணும்னாலும் அந்த தொழிலில் மீண்டும் நம்ம வேலு சிவா ஐயா இந்த மாதிரி ஜாதகம் ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாருன்னா நான் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது தொழிலில் எந்தெந்த கிரகங்கள் 2 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்னார், 2 கிரகங்கள் சேர்ந்தா தான் அது பலன் கொடுக்கும்னு ஒரு பண்டிட் பாலசுப்ரமணியன் சொன்னார். அந்த மாதிரி நம்ம பாலசுப்ரமணிய ஐயாவுக்கும் செல்வராஜுக்கெல்லாம் இவருக்கு தெரியும், நான் 2 கிரகங்கள் கூட்டு சேர்ந்தா என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு பலன் சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட இந்த ஜாதகத்துக்கு நான் ஒரு பலன் சொன்னேன். என்ன பலன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மிகப்பெரிய யோகாதிபதியாகிய குரு, அறபாவராகிய குரு, 2 சுபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தின்படி இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து எந்த இடத்த பார்வை பார்க்குறாங்க, எதை சேர்க்கிறாங்கிற பார்த்தா நம்மளுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படி சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த மாதிரி பலாயிரக்கணக்கான ஜாதகங்கள் உதாரணங்கள் வச்சிருக்கிறேன். நீங்கள் இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னுடைய பெயர் வந்து வெப்படை கந்தசாமி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 944 34 084 59. அதாவது இந்த 17வது நவசக்தி ஜோதிட குழு இதில் கருத்தரங்கத்துக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வேலு சிவா ஐயா அவர்களுக்கும், எனக்கு இங்கே அமர்ந்திருந்து இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து நான் பேசுவதை கேட்ட ஜோதிடர் பிரம்மாக்கள் அனைவருக்கும் இங்கே என்னுடைய காணொளியை வெளியே பரப்புகின்ற ஐயா, உங்க பேரு அஸ்வின் அஸ்டோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோல்வி அமைப்பு உள்ள ஜாதகங்களை பற்றி நமது வெப்படை கந்தசாமி ஐயா அவர்கள் மிகவும் விளக்கமாக சொல்லியிருந்தார். அவருக்கு நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு நமது மாணிக்கம் ஐயா பொன்னாடை பொத்திக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.